ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1ஓட செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், சப்டிவிஷன் 1. நமக்கு இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ கொலினியரா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலினியர்னால் என்ன அர்த்தம்? சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய சேம் பாயிண்ட்ஸாக இருக்கலாம் மேபி, ஆனால் தனித்தனி பாயிண்ட்ஸாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு இது கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடும். அப்படி தானே? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். சரி, கவனிக்கலாங்களா? இந்த சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த ஃபார்முலா ரெண்டையும் எழுதிடுங்க. ஏன்னா ஸ்டெப் மார்க்கில் குறைக்காமல் அவங்க ஃபுல் மார்க் அவார்ட் பண்ணுவாங்க. A = 1/2 இன்ட்டு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா x1 x2 x3 எழுதிட்டு எகெயின் x1 எழுதிக்கோங்க. சப்போஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா x4 வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? x1 x2 x3 x4 அதுக்கப்புறம் x1 அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு 3 பாயிண்ட்ஸுங்கிறதுனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும்தாங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஸோ இது வந்து நீங்கள் கீழே இருக்க ஃபார்முலாவை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். 1/2 அப்படி எழுதிக்கோங்க. இந்த லீடிங் டயகனல்ஸ் இருக்குங்க மேலே அப் டு டவுனு. ஸோ அதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். x1 y2 ப்ளஸ் போட்டுட்டு x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டவுன் சைட்லேருந்து போகிறீங்க. x2 y1 x3 y2 x1 y3. ஸோ இதெல்லாம் எழுதினதுக்கு பிறகு நம்ம இப்போ தான் ஆன்சர் போகிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 1/2 இன்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். -1/2 3 -5 6 -8 8 -1/2 3. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதியாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்கள் இங்கே இருக்குது, அதே எண்டிங் பாயிண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். இதை மறந்துடக்கூடாது. இதை கரெக்டாக எழுதினா தான் ஆன்சர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. 1/2 இன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே எப்படி நம்ம கிராஸ் பண்ணோமோ அதே சேம் கான்செப்ட் தான். 1/2 இன்ட்டு 6. இதுக்கு நீங்கள் தனியாக கூட போட்டு பார்த்துருங்க, மிஸ்டேக் வராமல் இருக்கும். 1 2s are 2 3 2s are 6. அப்போ ஆன்சர் என்ன? நமக்கு -3. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 8s are -40. நெக்ஸ்ட்டு 8 3s are -24. ஸோ ப்ளசண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்துடணும். மைனஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. கீழேருந்து 3 5s are -15. நெக்ஸ்ட்டு 6 8s are 48. இதையும் அதே மாதிரி தனியாக போட்டு பாருங்கள். இதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் போட மறந்துடாதீங்க. இதையும் தனியாக இங்கே போட்டு பாருங்கள். 8 இன்ட்டு -1/2 அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும் இல்லையா? 4 இன்ட்டு -1 -4ன்னு கிடைக்குது. ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்ப்ளிஃபிகேஷன் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 40 24 ஆட் பண்ணிங்கன்னா 64 + 3 67 வரும். இப்போ -67. ஏன்னா எல்லா நம்பர்ஸும் சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அந்த சிம்பிள் தான் போடணும். சரிங்களா? மைனஸ்னால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுவுமே நம்ம எல்லாமே மைனஸ்லாம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக போட்டு பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை அறியாமல் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நார்மலாக ஆடு தான் நினைப்போம், ஆனால் அங்கேயும் மிஸ்டேக் வந்துடும். அப்போ எல்லா நம்பர்ஸும் கரெக்டாக எழுதிருக்கேன்னா செக் பண்ணிடணும். 8 4s are 12 12 + 5 17 ரிமைண்டர் 1 2 2 + 4 6. சரிங்களா? 67 நார்மல் கிடையாது, மைனஸில் இருக்கும். -67 மறந்துடாதீங்க. -67. அப்போ நம்ம வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுகிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 இன்ட்டு 67 மைனஸில் இருக்குது. இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். அப்போ +67 ஆகிடுச்சு. ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்தது என்ன ஆகுது? நமக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ 0ன்னு கிடைச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏரியா வந்து நமக்கு 0 கிடைச்சதுன்னா therefore given points are collinear. அதை எழுதிடணும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A, B + C, B, C + A அண்ட் C, A + Bன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்போவுமே 2 ஃபார்முலாவும் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே சாப்டர் 5 ஃபுல்லாகவே நம்ம ஃபார்முலா எழுதுகிற வரலும் நமக்கு பெனிஃபிட் தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். சேம் டைம் நம்ம மார்க்ஸும் ஸ்கிப் ஆகாமல் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஆன்சர் கீழே போர்டு எக்ஸாமில் வந்து இந்த ஃபார்முலாஸ்க்கு மட்டும் நான் 1 மார்க் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து அங்கே ஸ்கிப் ஆகாது. அதனால் மறக்காமல் இந்த 2 ஃபார்முலாவையும் ஒவ்வொரு டைமும் எழுதி பழகுங்க. A = 1/2 இன்ட்டு ரொம்ப ஈஸி தானே. x1 மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ x1 x2 x3 எகெயின் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் x1 எழுதிக்கோங்க. y1 y2 y3 y1 ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்லேயும் அதே முடிக்கணும். இப்போ அடுத்தது என்னென்னா இதிலிருந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. A = 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. ஸோ அப்லேருந்து டவுனுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு டவுன்லேருந்து அப்புக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள் x2 y1 நெக்ஸ்ட்டு x3 y2 x1 y3. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவெலாம் உட்காந்து x1 y2 x2 y3ன்னு மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை வந்து இப்படியே கிராஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். கொலினியர்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா A = 0, அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 0 இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிளுக்கு நம்ம 3 வெர்டிசஸ் அங்கே இங்கே இருக்கும் இல்லைங்களா, 3 பாயிண்ட்ஸு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஆனால் கொலினியருக்கு சேம் லைனில் இருக்கக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணால் ஏரியா = 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கிவன் பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர்னு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ எழுதுங்க 1/2 இன்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே எழுதுங்க. A, B + C, நெக்ஸ்ட்டு B, C + A, C, A + B. எகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து B + இது மறந்துடக்கூடாது எழுதுறதுக்கு, நமக்கு மறக்கும். ஸோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா உனக்கு மறக்காது. 1/2 இன்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏயும் C + ஏவையும் பெருக்கிக்கணும். அடுத்தது ப்ளஸ் போடுறீங்க B இன்ட்டு A + B, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் C இன்ட்டு B + C. இதை முடிஞ்சதும் மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கீழேருந்து இங்கே B இன்ட்டு B + C ப்ளஸ் C இன்ட்டு C + A ப்ளஸ் A இன்ட்டு A + B. இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் போதும். 1/2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். A இன்ட்டு C AC ப்ளஸ் A², B இன்ட்டு A AB, B இன்ட்டு B B² ப்ளஸ் C இன்ட்டு B BC ப்ளஸ் C இன்ட்டு C C² வந்துடும். மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா B மல்டிப்ளை பண்ணிங்கன்னா B² வரும். B இன்ட்டு C BCன்னு வந்துடும். ப்ளஸ் BC C இன்ட்டு C C² ப்ளஸ் AC ப்ளஸ் A² ப்ளஸ் ABன்னு கிடைக்கும். அடுத்தது 1/2 இன்ட்டு AC ப்ளஸ் A² எல்லா டேர்ம்ஸும் அப்படியே நான் எழுதியிருக்கேன். B² ப்ளஸ் BC ப்ளஸ் C² எழுதிச்சேன். இப்போ இங்கே இருக்க டேர்ம் மைனஸ் வந்து எல்லா டேர்ம்ஸ்க்கும் காமன் இல்லையா, அப்போ ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே சிம்பிள் மாற்றி போடுறோம். -B² மைனஸ் BC மைனஸ் C² மைனஸ் AC மைனஸ் A² மைனஸ் AB அப்படின்னு சொல்லிட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ 1/2 இன்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். இங்கே AC இருக்குது ப்ளஸ் AC, இங்கே மைனஸ் AC இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா, கேன்சல் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் A² இருக்குது, வேறு எங்கே A² இருக்குது, மைனஸ் A² கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் AB இங்கே இருக்குது, வேறு எங்கே AB இருக்குது, மைனஸ் AB இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். B² ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. கேன்சல் அப்படியே ஆர்டராக பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். BC இங்கே இருக்குது, தேட தேவையில்லை இல்லையா, BC இங்கே இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இன்ட்டு 0ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். தேர்ஃபோர் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் given points are collinear. Given points are collinear.
ஸோ இதையுமே எழுதிடுங்க, மறக்காதீங்க. இதுக்கும் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆஃப் மார்க் கூட குறைச்சிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸை எழுதிடுங்க. இந்த 2 ஃபார்முலாவுக்கும் சப்போஸ் அரை மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. அதை எழுதிட்டு பாயிண்ட்ஸ் இந்த ஃபார்மில் எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு அப் டு டவுன் வந்து ப்ளஸ்லையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்லையும், டவுன் டு அப்பு மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ்லையும் எழுதிட்டு சென்டரில் மைனஸ் இருக்குல்லையே ஃபுல்லாக மைனஸில் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாம் ஒரே காமன் டேர்ம்ஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு 0 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 கிடைச்சிச்சுன்னா அது கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் கிவன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொலினியர்னு எழுதலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.